சட்டமும் ஸ்திரீயும். சட்டமும் ஸ்திரீயும். சிலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் சட்டம்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்காக இருக்கிற சட்டத்தை கொஞ்சம் கிளைம் பண்ணி ஏதாச்சும் நீதியை பெற்றுக்கொள்வோமே, நன்மையை பெற்றுக்கொள்வோமே. உண்மைதான். அதுக்கு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சமுதாயம் சீராக சமாதானமாக வாழும்படி, பெண்கள் உயரும்படி, சமுதாயம் உயரும்படி, குடும்பங்கள் உயரும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி, ஒரு நல்ல சமாதானமான சூழல் உண்டாயிருக்கும்படிக்கு தான் சட்டங்கள் இயற்றப்படுகிறது. சட்டங்களுடைய நோக்கம் அதுதான். ஒரு ஒழுங்குபடுத்தணும், ஒரு எல்லாம் நல்லா நீட்டாக நடக்கணும். ஒவ்வொரு நேரம் ஒன்று ஒன்று சொன்னால் எல்லாரும் எதையோ நினைப்பாங்க. அப்போ இன்னும் இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும். அப்போ அப்படி ஒரு குழப்பம் வராமல் இருக்க வேண்டும் என்று தான் ஒரு சட்டம், ஒவ்வொரு காரியத்துக்கு சட்டம். இப்போ கூட நம்ம சில சட்டங்கள் இயற்றப்பட்டு பெண்களுடைய வாழ்வு மேன்மையடைய வழி உண்டானதை நம்ம பார்த்தோம் இல்லையா? சகோதரிகள் அழகாக வந்து சொன்னாங்க. இந்த நாளில் இதில் பரிசுத்த வேதாகமத்திலே உள்ள சில காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சட்டம் இயற்ற காரணமான ஸ்திரீகள். சட்டம் இயற்ற காரணமான ஸ்திரீகள் அவங்க வேதத்தில் இருக்கிறாங்க. வேதத்தில் இல்லாததே இல்லை. எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேற எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. எண்ணாகமம் 27:1-11 வசனங்களை நம்ம இதை படிக்கிறோம். அங்கே வந்து அந்த ஸ்திரீகள் பேர் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், அடுத்தது திர்சாள். 5 பேர், 5 பெண் பிள்ளைகள். செலோப்பியாத் என்கிற ஒரு யோசேப்பின் வம்சத்தில் உள்ள, அந்த கோத்திரத்தில் உள்ள ஒரு மனுஷனுடைய பிள்ளைகள். இவங்க வீட்டில் 5 பொம்பளை பிள்ளைங்க, பையன் கிடையாது. அப்போது இவங்க அப்பாவுக்கு சொத்து இருக்குது. ஆண்டவர் வந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது யோசுவா கிட்ட சொன்னார், ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் நீ பகிர்ந்து கொடு, சீட்டு போட்டு பங்கிட்டு கொடு. அது மாதிரி பங்கிட்டு கொடுத்தாங்க. அப்போ இங்கே வந்து இப்போது எல்லாமே அவங்களுக்கு ஆண்களுக்கு தான். உடனே இந்த பெண் பிள்ளைகள் பார்த்தாங்க, அப்போ எங்கள் அப்பாவோட சுதந்திரம் வந்து வேறு யாருக்கோ தானே போக போகுது, நாங்கள் 5 பேர் இருக்கிறோமே, அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசரிப்பு கூடார வாசலில் வந்து பிரபுக்கள், ஆசாரியர்கள், இந்த இவர் மோசே எல்லாம் நிற்கும்போது வந்து கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும். 27 என்னாம 27:4 இதை படிக்கிறோம். அழகாக வந்து கேட்குறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கலை, அவங்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணலை, யார்கிட்டயே சொல்லலை, எங்கே வந்து கேட்கணுமோ அங்கே கேட்குறாங்க. இது நமக்கு ஒரு மாதிரி, முன்மாதிரியான விஷயம். எந்த விஷயத்தை யார்கிட்ட கேட்கணுமோ நேரடியாக அவங்கக்கிட்ட கேளுங்க. சில நேரம் அவங்கள்ட்ட உங்களுக்கு கேட்க முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா நேராக ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். நம்ம சாட்சியில் கூட கேட்டோம்ல, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், அவர் செய்வார். சிலவற்றை நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்குது, சிலர் இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது, ஏதோ ஒன்று ஃபார்ம் நிரப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது, இப்படி சில ஒழுங்குகள்லாம் இருக்குது. அப்போ அவைகளை செய்யும்போது நமக்கு சரியானபடி பதில் கிடைக்கும். இவங்க அழகாக 5 பேரும் வந்து ஆசரிப்பு கூடார வாசல்னு கேட்குறாங்க. அன்னைக்கு மோசே உடனே அவருக்கும் இது புதிய விஷயம். ஏகப்பட்ட பிரமாணங்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார், சட்டங்கள் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இதை கொண்டுட்டு ஆண்டவர்கிட்ட போகிறார். அன்னைக்கு மோசே தான் அட்வொகேட், ஆண்டவர் தான் ஜட்ஜு. அவர்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவரே இவங்க வந்து இப்படி கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அழகாக பதில் கொடுக்குறாரு. உடனே ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்போல்லாம் ஒரு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனால் எவ்வளோ வருஷம் ஆகுது? எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரி அவள் சொன்னா, அவளுடைய அம்மாவுடைய அம்மா அந்த காலத்திலே போடப்பட்ட ஒரு சொத்து பிரச்சனை, இவளுடைய பிள்ளை இப்போ வளர்ந்து காலேஜ் போயிட்டுருக்குது. அந்த ஸ்டேஜில் தான் அதனுடைய காரியம் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. எத்தனை வருஷம் பாருங்கள். அப்போ தலைமுறைக்கும் நியாயம் கிடைக்காதது தான் அந்த சொத்து பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி உடனே கொடுத்துட்டார், உடனே சொல்லிட்டார், இந்த செலோப்பியாத்தின் பிள்ளைகள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு அழகா ஆண்டவர் உடனே அந்த அவங்களுக்கு கொடுத்துட்டார். செலோப்பியாத் அந்த 27 வசனத்தில் படிக்கிறோம், செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுவது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை கிடைக்கும்படி செய் அப்படின்னு மோசேட்ட சொல்கிறார். நீ கரெக்டாக கிடைக்கிறதுக்கு ஒழுங்கு பண்ணிடு
அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி உடனே கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எங்கெல்லாம் கேஸ் போட்டு காத்துட்ருக்குறீங்க? இல்லை நீங்கள் போடாட்டி யாரோ ஒருத்தர் போட்டு ஒரு தீர்ப்புக்காக காத்துட்ருக்குறீங்களா? நீதியுள்ள நியாயாதிபதிகிட்ட போங்க, உடனடியாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்புறம் அது கொடுக்கணும்னு சொன்னது மட்டுமில்ல, சில உட்கருத்துக்களையும் வைக்கிறார். ஷரத்துக்கள் இல்லை உட்குறிப்புகள் என்று சொல்லுவாங்களே, அதனுடைய ஒரு நிபந்தனைகள் என்று வச்சுக்கலாம். அதை 8ஆம் வசனத்துலேருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அந்த சொத்தை எப்படி கொடுக்கணும், யார் இல்லாட்டா யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு. அது மாதிரி இந்த 5 பிள்ளைகளும் வெளியே இன்னொரு கோத்திரத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த சுதந்திரம் யாருக்கு வந்துடும்? அடுத்த கோத்திரத்துக்கு போயிடும். 5 பேரும் வேறு 5 கோத்திரத்துலேருந்து கோத்திரத்தில் உள்ளவர் புருஷன்மாருக்கு மனைவியாக மாறிட்டாங்கன்னா இந்த சொத்தெல்லாம் எங்கே போகும்? அவங்களுக்குள்ள போகும். அப்போ ஆண்டவர் அதுலேயும் கவனமாக இருந்தார். அவங்க சகோதரருக்குள்ள அந்த கோத்திரத்துக்குள்ளே விவாகம் செய்யணும். அப்போ தான் ஆண்டவர் கொடுத்த அந்த சொத்து அவர்களுக்குள்ள இருக்கும். நல்ல ஒரு பிரமாணங்களையும் கொடுத்து மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கர்த்தர் வழங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சட்டம், ஒரு புதிய சட்டத்தையே ஏற்றும்படி காரணமாக இருந்த இந்த ஸ்திரீகள், இன்றைக்கும் நாமும் கூட சில காரியங்கள் அப்படி செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் சிலதுக்கு நினைப்பீங்க, சட்டத்தில் இது எனக்கு இடம் இல்லையே, இல்லை ஏதாவது அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக நேரடியாக எழுதி கொடுக்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பதற்கு இல்லை ஏதோ ஒன்றுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் கொடுங்கள். மற்றபடி ஆண்டவர்கிட்ட மட்டும் வைங்க. ஆண்டவரே, உலகத்தில் இதற்கு எனக்கு நியாயம் இல்லை, வழி இல்லை, ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி அந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அது மாதிரி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்ததாக சட்டத்தை மாற்றி எழுதின ஸ்திரீ, நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான எஸ்தர். 8ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தில் படிக்கிறோம், இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். அப்படி போடப்பட்ட முத்திரையை ஒருத்தரும் மாற்ற முடியாதே. எப்படி ஒரு உரிமை கிடைத்து விட்டது இந்த அடிமை பெண்ணுக்கு? அடிமையாக இருந்தவள், ஆனால் அவளுக்குள்ள சில நல்ல காரியம் இருந்துச்சு. அவங்க தகப்பனை போல வளர்த்த அந்த அண்ணனுக்கு நல்ல பிள்ளையாக கீழ்ப்படிந்திருந்தான். அப்புறம் அவளுக்கான அந்த மேன்மைகள் வருகிற அந்த வழியிலையும் கூட தனக்கு நியமிக்கப்பட்டதை தவிர எதையுமே கேட்கல அந்த ஏகாய் என்பவரிடத்தில். இப்படியெல்லாம் இருந்ததுனால தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. மட்டுமல்ல, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சதுனால அந்த கிரீடத்தை எஸ்தர் மேல் ராஜா சூட்டினான். அந்த வாழ்க்கை அப்படியே போனது உங்களுக்கு தெரியும். அந்த நேரம்தான் அந்த யூதர்களுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு சட்டம் எழுதப்பட்டது. அந்த குறிப்பிட்ட நேரத்திலே எஸ்தர் தேவன் தனக்கு தந்த நல்ல ஒரு ஞானத்தினால் சட்டத்தையே மாற்றி எழுதுகிற ஒரு பொறுப்பை பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா சொல்கிறார் மொர்தெகாய்ட்டையும் எஸ்தர்ட்டையும், நீங்கள் உங்களுக்கு இஷ்டமானபடி எழுதுங்க, ராஜாவின் நாமத்தினால எழுதுங்க, யூதருக்காக எழுதுங்க. எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஏன் மோதிரத்தை வச்சு முத்திரை போடுங்க, அப்படி போட்டுட்டீங்கன்னு அதை ஒருத்தரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேணுமா அந்த உரிமை? உங்களுக்கு வேணுமா அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை மாற்றுகிற கிருபை உங்களுக்கு வேணுமா? எஸ்தரை போல ஒரு அமைதியான, ஒரு தாழ்மையான, கர்த்தருக்கு பிரியமான, மட்டுமல்ல ஜெபத்திலும் உபவாசத்திலும் தன்னை கிரயம் செலுத்துகிற அனுபவங்களுக்குள் கடந்து வாருங்கள். சட்டத்தை மாற்றுகிற அதிகாரம் உங்கள் கையில் கிடைக்கும். ஹல்லேலூயா. 3ஆவதாக, சட்டத்தின் முன் இரக்கம் பெற்ற ஸ்திரீ. சட்டத்துக்கு முன்னால இரக்கம் கிடைச்சது, இரக்கம் பெற்றாள். விபசாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, அவங்க சொல்கிறாங்க, யோவான் 8:5 படிக்கிறோம், இப்படிப்பட்டவர்களை கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பிரமாணம், தேவன் தந்த ஒரு பிரமாணம் இருக்கிறது. பாவம் செய்தா, இந்த விபசார பாவத்தை செஞ்சுட்டா அவனுக்கு கல்லறிந்து கொல்லணும், வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. அப்படி ஒரு தீர்மானமாய் வைக்கப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் இவ இயேசு முன்னால் கொண்டு வரப்பட்டாள். இயேசு முன்னால் நிற்கும்போது ஆண்டவர் பார்க்குறார், நியாயப்பிரமாணம் இவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, ஆனால் ஒரு கிருபையின் பிரமாணத்தை உண்டாக்கும்படிக்கு இயேசு பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அவர் அவளை பார்த்து சொல்கிறார், அவங்க கேட்ட உடனே குனிந்து எழுதினார். நிமிந்து பார்த்தா அடுத்து யாரையுமே காணலை. இப்போ எல்லாரும் எங்கன்னு கேட்டால் ஒருத்தரும் இல்லை. இப்போ எல்லாரும் உன்னை ஒன்றும் பண்ணலை, நானும் இனி உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஆனால் ஒன்று சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே.
இனி பாவம் செய்யாதே. அப்போ சட்டத்துக்கு முன் உனக்கு இரக்கம் கிடைக்கிறது. நமக்கும் அப்படிதான். இவ்வளோ பெரிய பாவம் எத்தனை பேர் ஒருவேளை செய்தவங்க இங்கே இருக்கிறீங்களான்னு தெரியல. அப்படியே இருந்தால் கூட சட்டத்துக்கு முன் ஆக்கினை தீர்ப்பு, ஆனால் கர்த்தர் இரக்கத்தை கொடுத்திருக்கிறார், மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள்ல. ஏன்னா அந்த எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு இறங்கி வந்தார், தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தினார், செய்த மனுஷனுடைய அனைத்து பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். எல்லாம் சுமந்து தீர்த்து முடித்ததினால் அந்த இரத்தத்தை, அதனுடைய விலைக்கிரயத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு மீட்பை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார். இப்போ நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களிலுமிருந்து அதை மன்னிக்கப்பட்டு, பாவம் மன்னிக்கப்பட்டு மீட்பை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நமக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. வாழ்க்கையில் மறுபடி பாவம் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. எதை விட்டோமோ மறுபடி அதை எடுக்கக்கூடாது. எது வேண்டான்னு விட்டுட்டோமோ அதை வேண்டான்னு இருக்கட்டும். நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். நஷ்டம்னு விட்டதை குப்பைன்னு நினச்சிட்டோன்னா என்ன பண்ணுவோம்? அதை குப்பை தொட்டியில் போட்டு அதை பார்க்க விரும்புவோமா? அப்படியே இந்த இதுக்கு குப்பை எடுக்க வருவாங்களே, அந்த கலெக்ட் பண்ணுறவங்ககிட்ட கவரில் கட்டி கொண்டு போட்டுருவோம். அப்புறம் திருப்பி அங்கே போய் எடுத்துகிட்டு வர மாட்டோம். அப்போ விட்டாச்சா குப்பை என்று எண்ண கடவோம். பாவத்தையும் அப்படி தான். திரும்ப அது எப்படி இருக்குது? அநேகர் இந்த நாட்களில் செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள். சகோதரிகள் கூட அப்படி இருக்கிறாங்க. எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்பவும் பார்ப்பது. சமையல் தானே பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை சமையல் பார்த்துருக்கீங்க? அதில் எத்தனை செஞ்சுருக்கீங்க? ஒரு நேரம் ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கான ரெசிபியை பார்க்குறோம், சரி அதை வச்சு நம்ம செய்கிறோம், சந்தோஷம், நம்ம குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதம். புதியதாக ஒரு டிஷ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இதுவே நேரமும் வேலையும் பார்த்துட்டே இருக்கிறது, அதே சாப்பிட்ட மாதிரி வயிறு நிறைஞ்சிரும் போல இருக்குது. இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, உன் பலனை வேஸ்ட் பண்ணாத, உன் காசை வேஸ்ட் பண்ணாத, உன்னுடைய நல்ல தேவ பிரசன்னத்தை வீணடிக்காதே. கர்த்தர் பாதத்தில் உட்காருவதை தெரிந்து கொள். வசனத்தை வாசி. கர்த்தர் அதை தான் சொல்கிறார். கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்துருவோமா? இந்த ஆலோசனையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எந்த ஒரு சட்டத்தின் தீர்ப்புக்காக எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? இல்லை என்றால் என்னுடைய இந்த பிரச்சனைக்கு சட்டத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு என்னுடைய பிரச்சனை உண்மையான பிரச்சனை, எனக்கு இதில் நன்மை வேணுமே நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சட்டத்தை மாற்றி எழுதின செலோப்பியாத்தின் குமாரத்திகளைப் போல சட்டம் புதிதாக எழுத காரணமானவர்கள், புதிதாக சட்டம் இயற்ற காரணமான செலோப்பியாத்தின் குமாரத்திகளைப் போல கர்த்தர் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சட்டத்தை மாற்றி எழுதிய எஸ்தரை போல. ஆமேன். இந்த நாட்களில் தேசங்கள் அப்படி வேணும். எழுதப்படாத சட்டம், எழுதப்பட்ட சட்டம் என்று கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவ்வளவோ கிரியைகள் அவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால், அந்த சட்டங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக மாற்றி எழுதப்பட வேண்டுமானால், அமுல்படுத்தப்பட வேண்டுமானால், நம்முடைய முழங்கால் ஜெபம், உபவாசம், எஸ்தரை போல கிரயம் செலுத்துகிற அனுபவங்கள் தேவையா இருக்கிறது. சட்டத்தின் முன் இரக்கம் பெற வேண்டுமே, தந்த இரக்கத்தை விட்டுறக்கூடாது, பெற்றுக்கொண்ட இரக்கத்தை விட்டுறக்கூடாது. இனி பாவம் செய்யாமல் கர்த்தருக்காய் வாழும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென்.